மலேசியாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களை கௌரவித்த திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன். மலேசியாவில் நடைபெற்ற போர்க்கலை சிலம்பம் போட்டியில் இந்தியா சார்பாக சென்னை திருவொற்றியூரிலிருந்து செயல்படும் சிலம்பம் மாஸ்டர் மு சண்முகம் தலைமையில் யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கத்தின் 11 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா உள்ளிட்ட 7 நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்ப விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கு 2 விளையாட்டு பிரிவுகளான தனித்திறமை மற்றும் சண்டை பயிற்சி இரண்டிலும் கலந்து கொண்ட யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கத்தின் மாணவர்கள் மொத்தம் 14 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் 2வது இடத்தை பெற்று தந்தனர். இந்த தகவலை அறிந்த திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மலேசியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை திருவொற்றியூருக்கு வந்த வீரர் வீராங்கனைகளை தனது அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து பொன்னாடை போர்த்தி ஊக்கத்தொகை வழங்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் உங்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் எப்போதும் விளையாட்டு வீரர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் உறுதியளித்தார்.